ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அது எப்போ தீரும், எனக்கு சொத்து பங்கிட்டு எனக்கு திரும்ப வருமா, அதுவும் முக்கியமா மூதாதையர்களோட சொத்து, சரிங்களா, தாத்தா பாட்டியோட சொத்து பல வருடங்களாக கோர்ட் கேஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இது சில பேருக்கு அது நீடித்த ஒரு வியாதி மாதிரியே வந்துகிட்டு இருக்கும். அது ஏன்னா 6ஆம் இடத்தோட தொடர்பு தானே கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இது போன்ற சொத்து தகராறுலாம் பிரச்சனை வந்துச்சுனாலும் 6 8 தான். அப்ப இந்த மாதிரி 4ஆம் பாவகாதிபதி, சொத்துக்கான காரக கிரகம் செவ்வாய், இதெல்லாம் உங்களுக்கு 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா சொத்து பிரச்சனையும் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவும் மூதாதையர்கள் சொத்து அப்படின்னா உங்களுக்கு அந்த சூரியன், சிம்மராசியினுடைய அதிபதி சூரியன் அங்க மறைஞ்சிட்டாரு, அது 6 8 12 மறைஞ்சிட்டாருனால இப்ப தாத்தா பாட்டி, அது தந்தையினுடைய முப்பாட்டம், இது போன்ற விஷயங்கள் மூலமாக ப்ராப்ளம். அப்ப அவங்க மூலமாக, பங்காளிகள் மூலமாக ப்ராப்ளத்தை சந்திக்கணும்னு விதி. அப்ப எப்படி சந்திப்பாங்க, இது மாதிரியான சொத்து வீதமாக தான் சந்திப்பாங்க. மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது போன்ற அமைப்புகளுக்கு எப்ப விடுதலை, எப்ப அவங்களுக்கு விமோச்சனம், நிவர்த்தி எப்ப அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு இந்த காலம், தசாபுத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்ப இன்னைக்கு பார்க்க போற ஜாதகத்துல நம்ம சொல்றோம் பாருங்க, அடிக்கடி சொல்லியிருக்கோம், துலா லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் குரு நண்பர் கிடையாது. குரு எப்படி பார்த்தாலும் அவரு மனசார நன்மை தரவே மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே ஜாதகம் தான் இங்கேயும். இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல துலா லக்னம், மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம் நடந்துட்டு இருக்குது, சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை ராகு புத்தி போயிட்டு இருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த ஜாதகத்துல சொத்து பிரச்சனைக்கான காரக அமைப்பு இருக்கு பாருங்க. 4ஆம் இடத்துல கேது, 4ஆம் பாவகாதிபதி 12ஆம் இடத்துல குருவோட 6ஆம் பாவகாதிபதி சேர்ந்துட்டார். நல்லா புரிஞ்சுங்க, குருவோட சேர்ந்துட்டார்னு எடுத்துக்கூடாது. இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் பாவகாதிபதி சேர்ந்துட்டார். ஓகேவா? ரைட். ஒண்ணு. அடுத்தது நில காரகன் செவ்வாய், அவரு எங்க இருக்காரு, 6ஆம் இடத்தோட சம்பந்தம். அதே நேரத்துல எங்க சிம்ம ராசியின் அதிபதி சூரியன், அவரும் 6ஆம் இடத்தோட சம்பந்தம். அங்க பாருங்க 6 12 தான் எல்லா கிரகமும் சேர்ந்துக்கிச்சு, சந்திரன் மட்டும் மேசராசிக்கு நிக்குது. சோ அப்ப என்ன ஆகுது, டோட்டலா 6 12 பிரச்சனைக்கு உள்ளான ஜாதகம். இப்ப எனி டைம் இவர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கறது தெளிவா காட்டுது. சரியா? அது முக்கியமா கடன் பிரச்சனைகள், மரியாதை குறைவு, இது சார்ந்த விஷயத்துலதான் இவர் உழப்பிக்கிட்டே இருக்கிறார் லைஃப் ஃபுல்லா அப்படிங்கறது காட்டுது. சரியா? அப்ப காரணம், இங்க குருவும் புதனும் பரிவர்த்தனை, 6 12 பரிவர்த்தனை ஆகணும். என்ன அர்த்தம், கடன், கோர்ட்டு கேஸ், கேஸுக்காக செலவு, 12ஆம் இடம் செலவு, அதுக்காகவே அவர் அலைஞ்சிட்டு போயிட்டு வந்துகிட்டு போயிட்டு இருக்காரு. சரியா? அப்ப இது போன்ற ஜாதகங்களுக்கு இது எப்ப தீரும், இது போன்ற ஜாதகங்களுக்கு பொதுவாகவே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ரைட். இதுல இன்னும் பாசிட்டிவ் என்ன, லக்னாதிபதி உச்சம், ஓகேவா, பாக்யாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் ஆகிறார், அந்த வீட்டுல செவ்வாய் வர ஆட்சியாக நிற்கிறார் 6ஆம் இடத்துல. அப்ப என்ன ஆகுது, செவ்வாயும் பலமா தான் நிக்குது, புதனும் பலமா நிக்குது, சுக்கிரனும் பலமா தான் நிக்குது. ஆனா 6ஆம் இடத்தோடு தொடர்பு. அப்ப என்ன அர்த்தம், டிஃபால்ட்டாவே இவர் ஒரு கடன் நோய் பிரச்சனைக்குள்ள இருந்தாகணும். அப்ப அதனால ஒரு வருமானமே வராதா, வருமானம் உண்டு, வரும், ஆனா கடனும் இருக்கணும். அப்ப இது போன்ற ஜாதகங்களுக்கு ஒரு டியூ போட்டுக்குங்க, ஒரு லோன் எடுத்துக்குங்க. சரியா? சோ அப்ப அத கடனை மினிமமா வச்சுக்கங்க. காசு வரும், ஆனா முழுமையாக கட்டி அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடாது. ஒரு மினிமமான ஒரு கடனை அப்படியே வச்சுக்கிட்டே வரணும். இப்ப நடந்துட்டு இருக்க செவ்வாய் தசை, செவ்வாயும் உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்தோட ராகு திசையில தான் கொஞ்சம் விமோச்சனம், கொஞ்சம் அளவுக்கு தெளிவா வருவீங்க. ஓகேவா? சோ அப்ப அதனால ராகு திசை வர வரைக்கும் செவ்வாய் திசை முழுமையாகவும் என்ன பண்ணணும், நீங்க இந்த 6ஆம் இடத்தோட தொடர்பு இருக்குதுன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்ப என்ன, அது உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கணும்னா உங்களுக்கு கடன் அப்படிங்கிற அமைப்பு கூட நீங்க இருந்தாகணும். ஆல்ரெடி இவர் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில், அதுவும் முக்கியமா இவரா ஏற்பட்ட கடனா இருந்தா பிரச்சனை இல்ல, இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அது தீர்ந்தாதான் இவருக்கு ஒரு காசு வரும். அந்த அமைப்பும் இருக்குது. அது எப்ப நடக்கும் அப்படிங்கறதையும் பார்ப்போம். இப்ப இது போன்ற ஜாதகங்கள் நீங்க பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், உங்க ஜாதகத்திலையும் இது போன்ற 6ஆம் இடம் பலமாகி ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு லோன் போட்டுக்கணும். சரியா? ஜொல்லாவது வச்சு ஜொல்லுக்காக நீங்க கட்டிக்கிட்டாவது வரணும். இது மாதிரியான விஷயங்களை நீங்களாவே அடாப்ட் பண்ணி இருந்துகிட்டீங்கன்னா 6ஆம் இடத்தின் வழியாக வேற ஒரு பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை வெளியில இருந்து வராது. சரியா? அந்த விஷயத்துல இருந்துக்கணும். இவர் ஆல்ரெடி கடன்ல இருக்கிறார், கடனுக்கான அமைப்பு தான் ஜாதகத்தை தெளிவா காட்டுது. அப்ப இப்ப முக்கியமா அடுத்த பாயிண்ட் என்ன, சொத்து பிரச்சனை எப்ப தீரும், எனக்கு வரக்கூடிய பங்கு, மூதாதையர்களுடைய பங்கு எனக்கு எப்ப வரும் அப்படிங்கிற பட்சத்தில் 6ஆம் இடத்தின் வழியாக ஜாதகத்துல எது சார் பலம், நல்லா பாருங்க, குரு பலமா புதன் பலமா, புதன் தான் பலம். சரி? அவ கன்ஃபார்மா அவருக்கு சொத்து கிடைச்சாகணும். எப்படி, குரு பரிவர்த்தனையில ஆட்சி ஆகிறார், வக்ரம் பெற்று பரிவர்த்தனையில ஆட்சி ஆகிறார் 6ஆம் இடத்துல, ஆனா வக்ரம். ஆனா புதன் சுக்கிரனாலையும் நீச்சபங்கம் ஆகிறார்,
குருவாயிலையும் நீச்ச பங்கமாகிறார், பரிவர்த்தனையிலும் உச்சமாகிறார். சோ அப்ப புதன் எகச்சக பலத்துல நிக்கிறார். சோ அப்ப கன்ஃபார்மா அவருக்கு அந்த புதன் அந்த இதை வாங்கிட்டு வந்துருவார். அப்பாவோட சொத்து இவருக்கு உண்டா? உண்டு, கன்ஃபார்மா உண்டு. ஏன்னா புதன் தான் பலம் இந்த ஜாதகத்துல. கிரக வலுவுல புதன் பலம் 6ஆம் இடத்துல பலமா நிக்குது. எப்ப நடக்கும்? இப்ப நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் தசை. செவ்வாய் 2 7ஆம் பாவம். அப்போ செல்வத்தை கொடுத்தாகணும், பணத்தை கொடுத்தாகணும். செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் 2ஆம் ஆதிபத்தியம் தானே, பணத்தை கொடுத்தாகணும். ரைட், செவ்வாய் திசை ரெடியா நிக்குது. எப்ப கொடுக்க போது? எந்த சொத்தை கொடுக்க போது? மூதாதையர்கள், பாட்டனாருக்கான கார கிரகம் எது? ராகு. சோ அப்ப ராகு எப்ப மீன ராசியை தொடராரோ அந்த நேரத்துல ராகு புத்தி, ராகு அந்தரம் வருதோ அன்னைய காலகட்டம் கிளியர் ஆகும். இப்ப அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ராகு புத்தி. சரியா? ராகு புத்தி முடிஞ்சிச்சா? செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி எஸ் மேவோட முடிஞ்சிருச்சு. சோ அப்ப இந்த காலகட்டம் கிளியர் ஆயிருக்கும். சரியா? சோ அதனால செவ்வாய் தசை, ராகு புத்தி இன்னைய காலகட்டம் போன வருடத்திலிருந்து இந்த வருடம் மே வரைக்கும் உங்களுக்கு ராகு புத்தி பேர். இந்த காலகட்டம் ராகு மீனராசியில நிக்கி சார். மீனராசியில கூடிய அத்தனை கிரகத்தையும் டாமினேட் பண்றது யாரு? எது பெரிய கிரகம்? எது பெரிய கிரகம்? ராகு. சோ கோச்சாரத்துல ராகு அந்த இடத்துல வரும் பொழுது அத்தனையும் அட்டிச்சு விட்டு அவருடைய பலனை அவர் தான் வாங்கி தருவார். முதலாவதா அந்த வீட்டுல எது உச்ச கிரகமா நிக்குதோ அதனுடைய பலனை எடுத்து கொடுத்துருவார். சோ அப்ப புதன் உச்சம். சோ அப்ப கன்ஃபார்மா புதனுடைய பாக்கியத்தை அப்பா வழியாக சொத்து பத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் இவரு. சரியா? அப்ப அது வரைக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இது போன்ற ஜாதகங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்திலையும் இது போன்ற சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? அப்ப அந்த ஜாதகத்துல எந்த கிரக சேர்க்கை நிக்குது, எந்த வீட்டுல அமர்ந்து, எந்த நட்சத்திரத்துல நிக்குது, அப்ப அந்த ஜாதகத்தின் பாக்கியாதிபதி யோகாதிபதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குதா அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சொத்து கிடைச்சிரும். பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஃபேவரபிளா முடியும். பயப்படாதீங்க. எதுவுமே இல்ல சார் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்? இழுன்னு இழுத்துக்கிட்டே போகும். அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும். இப்ப இந்த கோச்சாரத்துல வர்ற மாதிரி அன்னைய காலகட்டம் ஒரு மனசு மாறும். எப்படி? ஏதாவது ஒரு அமௌண்ட் தருவோம் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உடனே எஸ் ஏதோ ரைட் எனக்கு காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஓகே காசு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா ஓகே. இல்லைன்னா அதுவும் தட்டிட்டு போயிடும். சரியா? ஸோ இப்போ எதற்காக பார்க்குறோம்? இந்த ஜாதகத்தின் மூலமாக சொத்து பத்து பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. எஸ் கரெக்டா இருக்கு. ஜாதகத்துல 6ஆம் இடம் தொடர்பு நிக்குது. இது எப்ப தீரும்? ராகு அந்த இடத்துக்கு வரும் பொழுது, அல்லது ராகுனுடைய தசாபுத்தி உள்ள வரும் பொழுது வரணும். கரெக்டா ராகு அந்த இடத்துல எப்ப வராரோ அல்லது கேது எப்ப அந்த இடத்துல வராரோ அப்பதான் வரும். இங்க பார்ட்னர் வழி, பாட்டி வழியினுடைய பலன் வரணும்னா கேதுனுடைய சம்பந்தம் வரணும். இப்ப டிஃபால்ட்டாவே ராகு அந்த இடத்துல மீனராசிக்குள்ள போயிட்டார். அப்ப போகும்பொழுது கன்ஃபார்மா கோர்ட் கேஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாவே முடியும். ஏன்னா புதன் ஜாதகத்தின் பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி அதனுடைய வேலையை ராகு தான் பிடிங்கி செய்வார். அப்ப கன்ஃபார்மா கோர்ட் கேஸ் இவருக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லலாம். சரிங்களா? சோ இது போன்ற ஜாதகங்கள், இது போன்ற கிரக சேர்க்கை, இது போன்ற கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை உங்க ஜாதகத்திலும் இருந்ததுன்னா இந்த கிரக சேர்க்கை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் சார். சரிங்களா? ரைட். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு எளிமையாகவும் ஈஸியாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மாதிரியான நிறைய வீடியோக்கு நம்ம சேனல்ல இருக்குது, பாருங்க, பிடிக்கும். சரிங்களா?